ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜே விலாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எபிசோட் 2 நியூ சீரீஸ் தான். அதில் வந்து ஹவுஸ் கட்டுறோன்னு சொல்லியிருந்தோம், அதை தான் கட்ட போகிறோம். ஓகே காய்ஸ், வேர்ல்டு வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம ஹவுஸ் கட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம போன வீடியோவில் சும்மா இதை கட்டியிருந்தோம், அது வந்து வரலை. ஓகே, இப்போ ஹவுஸ் கட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஃபர்னேஸ் செய்யணும். ஃபர்னேஸ் முக்கியம், ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃபர்னேஸ் எதுக்கு முக்கியம்னு உங்களுக்கே தெரியும். ஸ்டோன்ஸ் க்ரியேட் பண்ணணும், இல்லைன்னா அது வந்து என்ன சொல்ல, அதாவது ஒரு ஸ்மூத் ஸ்டோன் க்ரியேட் பண்ணணும், அந்த மாதிரி. ஃபர்னேஸ் செஞ்சுக்கலாம். இப்போ ஸ்டோன் க்ரியேட் ஆகும். அது வரைக்கும் நம்மளுக்கு தேவையான ஸ்டோன்ஸ் வந்து மைன் பண்ண போகலாம். நம்ம போன வீடியோவில் சொல்லியிருப்போம், நம்ம வந்து அதாவது அயன் எடுக்கணும், அந்த மின்னிங் போகணும், அந்த மைனிங் போகணும், அந்த மாதிரி சொல்லியிருந்தோம். அதை தான் பண்ண போகிறேன். நான் ஹவுஸ் கட்டுறது வந்து நார்மலாக ஏன்னா இந்த கேவ் மாதிரி இதில் தான் கட்ட போகிறேன். அதனால தான் இங்கே உடச்சிட்ருக்கேன், பங்கர் மாதிரி. நம்ம வர வீடியோவில் இது இனிமேல் வரப்போகிற வீடியோவில் வந்து நம்ம ஹவுஸ் கட்டலாம். இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு கேவுக்குள்ளே செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம உடச்சாச்சு, ஹீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டோன் தான் ஹீட்டாக இருக்கும். அந்த ஸ்டோனை மாற்றிட்டு நம்ம திரும்ப வந்து இதாக மாற்றணும் சொல்லியிருந்தேன். ஹீட் ஆயிடுச்சு, பத்தலைன்னு நினைக்கிறேன். கோலாக மாற்றிடுவோம் காய்ஸ். இப்போ நம்ம பங்கர் தான் கட்ட போகிறோம். அடுத்து வரப்போகிற வீடியோஸில் தான் நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நிறையா இன்ஃபர்மேஷன் சொல்லுவேன். கைஸ், அது ஹீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்டோன்ஸாச்சும் ஹீட்டாக இருக்கும். கொஞ்சம் லேக் ஆகுது ஃபோனு, என்னன்னு தெரில. நம்ம கூடிய சீக்கிரமாக பிசி வாங்கிடுவோம். கொஞ்சம் லேட் ஆகுது. நம்ம அதை ஸ்மூத் ஸ்டோனாக மாற்றிக்குவோம் இப்போதைக்கு. டக்குன்னு நம்ம வந்து மைனிங் போயிடலாம். நம்ம இந்த அளவுக்கு தான் நம்ம ஹவுஸ் இருக்க போகுது. நம்ம பார்ட் 1 போட்டிருக்கோம், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியும். இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்துட்டு இதை பாருங்கள். ஹீட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் காய்ஸ். அவ்வளோதான், ஸ்மூத் ஸ்டோன் பாதி ஹீட் ஆயிடுச்சு. ஸ்மூத் ஸ்டோனை வச்சு எதாவது செய்ய முடியுமான்னு பார்ப்போம்.
ட்ராப்பர் வேணால் செய்யலாம். அதை வச்சு கோப்ளர் ஸ்டோன் வச்சு தான் செய்ய முடியும். எனக்கு இப்போதைக்கு ஸ்டோன் பிக்காக்ஸ் தேவை, காலி ஆயிடுச்சு. இந்த ஆக்ஸ்க்கு பல்ல வச்சிடலாம். இருட்டாகிற மாதிரி இருக்குது, அதனால நம்ம தூங்குறது பெட்டர். அடுத்த வீடியோவில் நம்ம நைட்டு சர்வே பண்ணலாம். அதுக்கடுத்த வீடியோவில் இந்த ஓபி ஐட்டம்ஸ் அந்த மாதிரி கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ணலாம் கைஸ். இப்போதைக்கு நம்ம சும்மா நம்ம இந்த இதில் வந்து போர்ட்டல் போகலான்னு சொல்லியிருந்தோம், நெதர் போர்ட்டலு. அதுதான் போவோம். அதுக்கு நம்மளுக்கு முக்கியமான தேவையானது, அது பேர் வந்துருச்சுங்க, அது ஸ்கெல்டன். எங்கே அடித்தா என்ன பரபரக்கிறான். கொஞ்சம் ஃபோன் லேக் ஆகுது, என்னன்னு தெரில. இதாக இருக்கா பார்த்தீங்களா? அதான் ஸ்கெல்டன் அடித்தாச்சு. இவனை தீயை வச்சு எரிச்சிடலாம். ஏன்னா அந்த மாதிரி ஸ்கெலிட்டன்ஸ் தான் வரமாட்டாங்க. காய்ஸ், அதோட நம்ம இப்போ மீனிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். விடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போதைக்கு நம்ம என்னடா இப்போ தான் முடிஞ்சு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம நேரம் பார்த்து இப்படி நடக்குதுன்னா எவ்வளோ இதாக இருக்கும். ஸ்டோன்ஸ் தான் எடுத்தாச்சு. இப்போ நம்ம திரும்ப இதை வச்சுட்டு கோல் மைன் பண்ண போவோம். ஏன்னா கோல் தேவை, ஏன்னா மைனிங் பண்ணிகிட்ருக்கேன். இவன்கிட்ட கோல் இருக்குமான்னு தெரியலை. இவன் வந்து ஏதோ கொடுக்குறான். ஸ்ட்ரிங் இருக்குது, ஸ்ட்ரிங்கை வச்சு எமரல்டு எடுக்க முடியல. ஏன்னா 20 ஸ்ட்ரிங்ஸ் வேணுமா. நம்ம கோல் மைனிங் போகலாம். ஏதோ ஒன்று வருது வெள்ளை கலரில், என்னன்னு தெரியல. ஸ்னோன்னு நினைக்கிறேன். இந்த கேவுக்குள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். அதுதான் ஆர்மர் செஞ்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கூட ஆர்மரில் அயன் தேவை, அதனால் அயனை தேடி போகலாம். அப்பயே கேவுக்குள்ளே போகலாம். ஆனால் டார்ச் இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம போவோம். இதாக இருக்குது காய்ஸ், அயன் கிடச்சிருச்சு. எத்தனை அயன் கிடச்சிருக்குன்னு தெரில. நிறைய அயன் இருக்குது. ஜோம்பிஸ் வராமல் இருந்தால் நம்மளுக்கு நல்லது. இதை வச்சு நம்ம வந்து என்ன செய்யலாம், நீங்கள் சொல்லுங்கள்.
இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே அடுத்து எதுவுமே இல்லைங்க. இங்கிட்டு ஒரு வழி போகுது, ஒன்றும் இல்லை. ஃபோன் ரொம்ப லேக் ஆகுது. என் பிரதர் கூப்பிட்றான். 1 minute காய்ஸ். இப்போ ஸ்கெலிட்டன் எண்டர்மேன் இருக்கான். இவனை அடிக்கலாம். ஐயோ வாயை பொழந்துட்டான். ஓ என்னாச்சுன்னு தெரில. அவ்வளோதான், ஸ்லைன் பை எண்டர்மேன். இப்போ நம்ம இதை ஓட்ட போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வில்லேஜர் வேறு. தள்ளி போடா. இவனா காய்ஸ், உங்களுக்கு கேம்ப் ஃபயரில் உங்களுக்கு இந்த ஸ்டோன்ஸை ஹீட் பண்ணலாமா ஒரு டவுட்டாக கேட்குறேன். தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். இப்போ நம்ம நெதர் போர்ட்டல் போவோம். அதுக்கு நம்ம க்ரியேட்டிவ் போட்டு அப்சிடியன் எடுத்துகிட்டு ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் எடுத்துக்குவோம். காய்ஸ், இப்போ நம்ம அப்சிடியன் தான் தேடிட்டுருக்கோம். கிடச்சிருச்சு. ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் எடுத்துக்குவோம். நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், நான் இது யூஸ் பண்ண மாட்டேன்னு. நான் யூஸ் பண்ணிட்டேன், ஒரு தேவைக்கு தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா வாட்டர் பக்கெட்டில் இப்போதைக்கு, அதனால தான் க்ரியேட்டிவ் போட்டேன். சாரி. ஓகேங்க, நம்ம இப்போ போட ஆரம்பிப்போம். 4 போட்டு இப்போ குதிச்சுங்க. 1 2 3 அங்கே 3 போடணும். ஒரு ஜோம்பி இருந்திருக்கான். அவனை நம்ம ஹீட் பண்ணலாம். ஆனால் ரெயின் வந்துட்டுருக்கிறதுனால ஹீட் பண்ண முடியாது. அதனால் இப்படியே அடிக்க முடியுமா? ஆனால் அடித்தாச்சு. இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மிஸ் ஆயிடுச்சு. கரெக்டாக இல்லை. எங்கே மழை பெய்யறனால ஒர்க் ஆக மாட்டேங்குது. அப்சிடியன் நம்ம க்ரியேட்டிவில் தான் ஃபாஸ்ட்டாக கட் பண்ணோம். நம்ம க்ரியேட்டிவ் போட்டுக்கலாம். ஒரு தேவைக்காண்டு தான். காய்ஸ், இப்போ நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஆனால் வந்துருச்சு. ஓகே காய்ஸ், நம்ம இதை எடுத்து மேலே வச்சிடலாம். நம்ம இப்போ சர்வைவல் போட்டு உள்ளே போகலாம். ஆக்ஸ் கையில் எடுத்துக்குவோம். அங்கே பிக்லின்ஸ் கோல்டன் எதுவுமே கோல்டன் இல்லை. ஐயோ வளருது. கோல்டனில் நம்ம எதுவுமே கையில் வச்சிடலான்னா அந்த பிக்லின்ஸ் அடிக்கும். அதனால தான் பயப்படுறேன். காஸ்ட் அடிக்குங்க, அதுக்கு தான் பயப்படுறேன். அதனால் நம்ம கொஞ்சம் ஆர்மர் தான் போட்டுட்டு இதை அடிப்போம். இது கோபிள் ஸ்டோன் எடுத்துகிட்டு அயன் போட்டுடலாம். அயன் ஆர்மர் தான் செஞ்சு வச்சிடணும். சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட அயன் மைனிங் போன்ட்டு. இப்போ நம்ம ஹவுஸை தான் க்ரியேட் பண்ண போயிட்டுருக்கோம். இங்கே உடைக்க ஆரம்பிப்போம். உங்களுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக கிட்ட
இப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹவுஸ் மாதிரி இருக்கும்னு நினச்சிட்டேன். இப்போ நம்ம உள்ளே போய் ஸ்ட்ரைட்டாக பாக்ஸ் மாதிரி இருக்கிறனால இப்படி இருக்குது. நம்ம கொஞ்சம் சைடில் வெட்டி காய்ஸ் இப்போ நம்ம தூங்கிடலாம். ஏன்னா நம்ம ஜோம்பிஸ் தான் அதிகமாக இருக்கும். ஐயோ கிரீப்பர் வருதுங்க. சாம்பி வேற துரத்திக்கிட்டே இருக்கு. கிரீப்பர் ஓடி வரான். இந்த ஸ்கெலிட்டனை நம்ம அடிக்கணும். செட்டிங்ஸை மாற்றிடலாம். ஆனால் எனக்கு இது வரமாட்டுக்கு. இந்த செட்டிங்ஸ் தான் நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுவோம். அட்ரா 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 இவனை இப்படியே அடிச்சிடலாங்க. இங்கே பாருங்க, கிரீப்பர் அடிச்சு என்ன பண்ணிட்டியோ அதை பண்ணிட்டான். கிரீப்பர் நம்ம ஸ்டோனில் அதிகமாக நான் வெடிக்க மாட்டான். நான் அதனால தான் ஸ்டோன் போடுறேன். நம்ம போன வீடியோவில் சொல்லியிருப்போம் இது முக்கியமாக இருக்கும், அதனால் பெரிய வீடியோவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அயன் கிடச்சிருச்சு. இதுக்கு இந்த ஃபர்னேஸ் தான் உடச்சிடலாம். க்ரீப்பர் வர மாதிரி இருக்கு. வந்துட்டான் வெடிச்சிட்டான். க்ரீப்பரை வீட்டை சோழியை முடிச்சிட்டான். வீடு உடஞ்சிருச்சு. நம்மளுக்கு டோர் தேவைன்னு இருந்தோம். டோரும் கிடச்சிருச்சு. ஸ்டெப்ஸ் எனக்கு இப்போ தேவை தான். ஸ்டெப்ஸ் எடுத்துக்குவோம். இந்த ஹவுஸுக்கு ஸ்டெப்ஸ் தேவையான்னு பார்க்குறக்குள்ளேயும் இவே இருக்கான். ஸோ இந்த எலும்பு கூடு வேறு வந்துக்கிட்டே இருக்காங்க. ஓகே, பவு கிடச்சிருக்கு. நம்ம டயரைட் பதிலாக பவு எடுத்துக்குவோம். செஸ்டில் இப்போ நம்மளுக்கு தேவையில்லாத பொருள் தான் வச்சுக்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் எண்டு போர்ட்டல் க்ரியேட் பண்ணி எண்டர் ட்ராகன் அடிக்கலாம்னு சொல்லியிருந்தோம். அடுத்த வீடியோவில் எபிசோட் 3 பண்ண போகிறோம். ஃபர்னேஸ் எடுத்து இங்கே வச்சிடலாம். கிராஃப்டிங் டேபிள் எடுத்து இந்த இடத்துல வச்சிடுவோம். இங்கிட்ட ஒரு ஹோல் போட்டு பெட்டு வச்சிடலாம். பெட்டை எடுத்தோமா என்னன்னு தெரிலன்னு சொல்லி முடிக்கல. க்ரீப்பர் இருக்கான். இவங்கிட்ட தப்பிச்சு வரக்குள்ளேயும் சொன்னேன்னா நான் அப்படியே அடிக்கணும். அதான் வெடிச்சு எல்லா இடத்தையும் நாசமாக்கிட்டான்.
பெட் இல்லைங்க, பெட்டு செய்யணும். நம்ம இப்போ மைனிங் போகலாம். ஒரு ஆடு சிக்கிருக்கு, புல் எடுத்துக்குவோம். அங்கே ஒரு ஆடு இருக்கு. ஓகே, பெட்டு செஞ்சிச்சு, செய்ய போகிறோம். இன்னொன்று பெட்டுக்கு தேவை முக்கியமாக, இது பேர் வந்து உட்டு. உள்ள ஒரு பெட்டு விழுந்துருக்கு, கலெக்ட் பண்ணிக்கலாம். ஃபோன் லேக் ஆகுதுங்க கைஸ். டோர் எடுத்துக்குவோம். இங்கே ஸ்டேர்ஸ் வச்சிடலாம். 3 ஸ்டேர்ஸ் கரெக்டாக இருக்குது. 1 2 3. இது நல்லா இருக்குன்னு நம்புகிறேன். நீ யாரா புதுசாக இருக்கு? இங்கே நம்ம ஒரு பெட்டு வச்சிடலாம். வச்சாச்சு. இன்னொரு பெட்டு செய்யணும். ஒரு கிராஃப்டிங் டேபிளில் பெட் எடுத்துக்கலாம். ஓகேங்க, இந்த வீடை பாதி முடிச்சாச்சு. இவன் வேறு வந்துக்கிட்டே இருக்கான். எச்சி துப்பி போ, எச்சி துப்பாங்க இவன். செஸ்ட்டில் நம்ம நிறைய திங்ஸ் வச்சோம். பிக்காக்ஸ் உடையிற மாதிரி இருக்குது. உடஞ்சதுக்கப்புறம் நம்ம நியூ பிக்காக்ஸ் செய்யலாம். இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னா மைனிங் போகிறோம். இங்கே கொஞ்சம் ஃபஸ்ட்டு டோர் தேவை. ஒரு டோர் தான் இருக்குது நம்மளுக்கு. நம்ம இப்போ டபுள் டோர் மேலே போய் எடுத்துகிட்டு வரணும். மேலே போனோம். இங்கே டபுள் டோர் இருக்குது. நம்ம அடுத்த வீடியோவில் தான் ஃபார்ம் செய்யலாம். நம்ம மேலே போகிறோம். ஓகே, இந்த வீட்டில் வந்து 2 டோர்ஸ் இருக்குது. இந்த டோர்ஸ் எடுத்துடலாம். கீழே உள்ள டோர் எடுத்தால் இந்த வில்லேஜருக்கு பாவம், அதனால ட்ரேட் பண்ணுறாங்க. கதை உடச்சிட்டு போயிட்டான். ஓகே, டோர் ஒன்று எடுத்துடலாம். ஃபென்ஸ் எடுத்துக்கலாம் கொஞ்சம். ஃபென்ஸ் நினைக்கிறேன். இங்கே கொஞ்சம் ஃபென்ஸ் எடுத்துக்கலாம். நல்லா இருக்கு ஹவுஸ். நம்ம ஃபென்ஸ் போட்டுடலாம்.
ஃபென்ஸ் கொஞ்சம் வேஸ்ட் ஆயிடுச்சு. காய்ஸ் இப்போ நம்ம கிட்ட பிக்காக்ஸ் இல்லை. இதுதான் நம்ம ஹவுஸ். பிக்காக்ஸ் இல்லைனால ஹவுஸ்குள்ளே போய் ஒரு பிக்காக்ஸ் செஞ்சுட்டு வந்துடலாம். நைட் டைம் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஸ்லீப் பண்ணுறது பெட்டர். ஓகே காய்ஸ், நம்ம எஞ்சாச்சு. இப்போ நம்ம ஒரு பிக்காக்ஸ் செய்கிறோம். காய்ஸ் இப்போ நம்ம அயன் டோர்ஸ் செஞ்சுருக்கோம். அயன் டோர்ஸ் ஆனால் எதுக்கு செஞ்சனே தெரில, வேஸ்ட்டாக ஆயிடுச்சு. ஹீட் பண்ணால் அயன் கிடைக்குமான்னு தெரில, பார்ப்போம். ஒன்றும் கிடைக்கல காய்ஸ், வேஸ்ட்டு. இப்போ நம்ம இந்த ஓக்கில் ஹீட் பண்ணால் நம்மளுக்கு கேர்கோல் கிடைக்கும். இந்த வில்லேஜர் வேறு ஓயாமரம் இவனை பற்றி போடா. ஒரு ப்ரெஷர் பிளேட் வச்சிடலாம். இப்போ செஸ்டில் நம்ம இப்போ மைனிங் போக போகிறோம். அதாவது மைனிங் அது இப்போ நம்ம மைனிங் போகிறதுக்கு பிக்காக்ஸ் செஞ்சுப்போம். பத்தாது இதுதான். ஸ்டோன் பிக்காக்ஸ் அதிகமாக செய்யலாம். கேர்கோல் வந்துருச்சு. ஸ்டோனை தூக்கி போட்டு இந்த கேர்கோல் எடுத்துலாம். இப்போ நம்ம மைனிங் அந்த ஒரு கேவ் பார்த்தோம். அந்த கேவுக்கு தான் போக போகிறோம். ஹவுஸ் நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் கைஸ். இப்போ நம்மளுக்கு சாண்டு தேவை கிளாஸ் உருவாக்குறதுக்கு. சாண்டை நோக்கி போயிட்டுருக்கேன். நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஏன்னா இதில் நிறையா முக்கியமான திங்ஸு அந்த தான் இது பண்ணணும் அப்படின்னு. இப்போதைக்கு நமக்கு சாண்டு தேவையில்லை. அது நம்ம ஸ்டோன் பிளாக்கை வச்சு கவர் பண்ணிடலாம். நம்மக்கிட்ட ப்ரெட்டு தான் இருக்குது. பத்தாது, இருந்தாலும் ஓகே. ஒன் 1.5 ஹார்ட் இருக்குது. நான் கீழே இறங்குனேன்னா ஹார்ட் ஃபுல்லாக முடிஞ்சிரும். 1 ஹார்ட் இருக்குது கைஸ். நம்மக்கிட்ட ஸ்டோன் பிரிக்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த லாவா மேலே போட்டு கவர் பண்ணிடலாம். கைஸ் இப்போ இந்த லாவா கவர் பண்ணியாச்சு. அம்பு விடுறான், யாருன்னு தெரில. ஸ்கெலிட்டன் தான் அம்பு விடுறான். சொல்லி முடிக்கல. ஸ்கெலிட்டன் அவனை நோக்கி ஓடி ஒரு அடி அடிப்போம். குதிச்சு அடித்தா கொஞ்சம் நல்லா குறையும் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், டெட் ஆகிட்டோம். இப்போ நம்ம பிளாக்கை வச்சு இந்த அடைக்க போகிறோம். இந்த ஒரு இடத்த நம்ம செகண்ட் பார்ட் போடலாம். தேர்ட் பார்ட் போடலாம். இதோட இந்த வீடியோ முடிக்கலாம். ஓகே கைஸ், அதோட இந்த பிளாக்கை கவர் பண்ணிட்டு நம்ம இந்த வீடியோ முடிக்கலாம். நான் ஒன்று சொல்ல மாட்டேன், நீங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இப்போ
இப்போ இதை வந்து நம்ம உடைக்க அதாவது போர்ட்டல் இப்போதைக்கு இருக்கட்டும், நம்ம வீடியோ முடிக்கலாம். நல்லது, நம்ம இன்னொரு பார்ட் 3 போடலாம். இது முக்கியமான ரொம்ப நேரம் இழுத்தனால என்ன வேஸ்ட்டுன்னு நினச்சிடாங்க. முக்கியமான திங்ஸ் தான் சொல்லியிருக்கேன். அதுக்கே 10 minutes ஆயிடுச்சு. ப்ளீஸ் கைஸ் சப்ஸ்கிரைப். பாய். எபிசோட் 3 வேணால் போடலாம். நம்ம வந்து அதில் அதுலேயும் மைனிங் போவோம். எண்டு போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அவ்வளோதான். அடுத்த வீடியோ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கடுத்த வீடியோ வந்து முக்கியமானது. ஏன்னா அதில் தான் நெதர் போர்ட்டலு எண்டு போர்ட்டலு இதுக்குள்ளே தான் போக போகிறோம். ஓகே கைஸ், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.